கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ப்ரோமோ வெளியாகி இருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் நம்ம ரேவதி கார்த்திகை ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ரேவதி அவங்களுடைய அம்மா சாமுண்டீஸ்வரி ஃபோனில் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. அப்போ மகேஷை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவன் தப்பிச்சிடாம அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேவதி அதை கேட்டுடுறாங்க. அம்மா மகேஷை எங்கே கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி போகிற காரில் பேக் சைடில் பேக் டோரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வர் போன இடத்துக்கு அவங்களும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவன் சாப்பிட்டு முடித்த உடனே கை காலெல்லாம் கட்டி போட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி கார்லேருந்து வெளியில் உள்ளே இருக்க மகேஷை பார்க்குறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக அம்மா தான் மகேஷை கடத்தி வச்சுருக்காங்க. அப்போது இவ்வளோ நாளாக நம்ம ராஜாவை ரொம்ப தப்பாக நினச்சிட்டோமே, பாவம் அவர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரேவதி. வீட்டுக்கு போயிட்டு கார்த்திக் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. முன்னாடி கார்த்திக் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. எனக்கும் அந்த ரமேஷ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அவனை கடத்தவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கார்த்திக் அன்னைக்கு சொன்னாரே, நம்ம நம்பலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா ரேவதி? இதுக்கப்புறமாவது கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரேவதி அவங்க கார்த்தியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசுடைஞ்சு போய் இருக்காங்க. கார்த்திக் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு உணர்றாங்க ரேவதி. இதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்களா? இல்லை அப்படின்னா மகேஷ் கிடச்சிட்டாரு, இனிமேல் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.